ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதः த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதார ஞானத்தினுடைய பலனை சொல்றார் இந்த ஸ்லோகத்தில். அதாவது பகவானுடைய அவதார தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுனுடைய பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம். பகவான் ஞானத்தோடையே அவதாரம் செய்கிறார். உண்மையில் அவருக்கு சரீரம் எடுக்க வேண்டிய அவசியமில்லை என்றாலும் சமூகத்தினுடைய நன்மையை முன்னிட்டு அவர் உடல் எடுக்கிறார். பிறகு எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்பொழுது அவதாரத்தை நிகழ்த்தி நல்லவர்களை பாதுகாத்து தீயவர்களை கட்டுப்படுத்தி அதன் மூலம் அறத்தை தர்மத்தை நிலைநாட்டுகிறார். அப்படிங்கிறது அவதார தத்துவத்தினுடைய உபதேசம். இந்த அவதார தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மனப்பக்குவம் ஸ்ரத்தையெல்லாம் வேணும். இல்லைன்னா யாரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ உலகத்தில் பார்க்குறோம், ஒருத்தரும் அவங்கவுங்களுக்கு ஒரு பெரியவங்கள ரோல் மாடலாக வச்சுருக்காங்க. அவங்களெல்லாம் அவதாரமாக தான் அவர்கள் கருதுகிறார்கள். அது அவரவர்களுடைய நம்பிக்கையை சார்ந்திருக்கிறது. ஆனால் இங்கே உபதேசம் பண்ணியிருக்கிற விஷயங்களெல்லாம் முழுக்க முழுக்க தெளிவான அறிவு. இந்த அவதார தத்துவத்தை பற்றின ஒரு தெளிந்த அறிவு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இறைவனுக்கு உடல் எடுக்க தேவையில்லை என்றாலும் மாயாசக்தியினால் அவர் உடல் எடுத்து உலகத்தினுடைய தர்மத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. ஆகவே அவர் என்ன பண்ணுகிறார்? மே ஜென்ம மே கர்மங்கிறார். என்னுடைய பிறப்பை பற்றி, என்னுடைய செயலை பற்றி. பிறப்புங்கிறது இங்கே அவதாரம். கர்மன்னா அவதாரத்தினுடைய நோக்கம். அதாவது நல்லவர்களை பாதுகாப்பது, தீயவர்களை கட்டுப்படுத்துவது. அதான் இங்கே கர்மா. மே திவ்யம் ஜன்ம, என்னுடைய தெய்வீகமான பிறப்பையும், மே திவ்யம் கர்ம, என்னுடைய தெய்வீகமான செயலையும், ஏவம் இப்பொழுது நான் 5, 6, 7, 8 ஸ்லோகங்களில் சொன்னபடி யஹா வேத்தி, எவன் அறிகிறானோ. இதில் இன்னொரு சொல்ல போட்டிருக்கார், தத்துவதா வேத்தி. உண்மையிலேயே இந்த படைப்போ பிறப்புகளோ இல்லை, இது ஒரு மாயத்தோற்றம்ங்கிறது தான் உபதேசம். தத்துவதா வேத்தின்னு சொன்னால் உள்ளவாறு அறிகிறானோ. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரி இங்கே சொல்லுகிறார். தத்துவதா வேத்தி, இதனுடைய உண்மையான தன்மையை எவன் உள்ளவாறு அறிகிறானோ. அப்போ இறைவனுடைய பிறப்பையும் இறைவனுடைய செயலையும் அறிகிறவனுக்கு தன்னுடைய பிறப்பை பற்றியும் தன்னுடைய செயல்கள், அனுபவங்கள், இதை பற்றி அறிவும் தெளிவாகும். ஏனென்றால் தன்னை அறியாமல் இறைவனை அறிய முடியாது. ஆகவே தன்னையும் தனக்கு ஆதாரத் தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் என்று கைவல்ய நவநீதம் சொல்லுகிறது. தன்னை அறிந்தால் தலைவன் மேல் பற்று அல்லது பின்னையும் ஒரு பற்று உண்டோ பேசாய் பராபரமே அப்படின்னு தாயுமானவரும் பாடியிருக்கிறார். உள்ளவாறு அறிகிறது அதனுடைய அர்த்தம், ஜீவாத்மாவும் எடுக்கிற பிறப்பினுடைய தன்மை, செயல் தன்மையை புரிஞ்சுக்கணும். பரமாத்மாவினுடைய பிறப்பு, அவருடைய செயல்படும் தன்மையும் புரிஞ்சு கொண்டா அவனுக்கு என்ன பலன் கிடைக்கிறதுன்னா, தேகம் தியக்துவா, இந்த சரீரத்தை விட்ட பிறகு புனகா ஜன்ம ந ஏதி, மறுபடியும் சரீரம் அவன் எடுக்கிறது இல்லை, மறுபிறப்பு அவனுக்கு கிடையாது அப்படிங்கிறார். அப்ப என்ன ஆகிறது? அந்த ஜீவாத்மான்னா மாம் ஏத்தி, இறைவனை அவன் அடைந்து விடுகிறான். சஹா அர்ஜுனாங்கிறது இந்த யஹாவோட சேர்க்கணும். யஹா வேத்தி சஹா புனர்ஜன்ம ந ஏத்தி மாம் ஏத்தி, மறுபடியும் சரீரம் எடுக்கிறது இல்லை, அவன் என்னையே அடைந்து விடுகிறான். இறைவனோடு அவன் ஒன்றுபட்டு விடுகிறான். இறைவனாகவே தன்னை உணர்கிறான். இதுதான் முக்கியம். தன்னையே இறைவனாக உணர்ந்து உடல் பற்று, உலகப்பற்று, அகப்பற்று, புறப்பற்று எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு விடுகிறான் என்பதுதான் உள்ளார்ந்த பொருள். உடல் பற்று, உலகப்பற்று,
அகப்பற்று புறப்பற்று எல்லாவற்றையும் அவன் முற்ற விட்டு விடுகிறான். அந்த அபிமானத்திலிருந்து விடுபட்டு விடுகிறான் மெய்யறிவின் காரணத்தினால் என்பது கருத்து. அர்ஜுனனை பார்த்து கூப்பிடுறார், ஹே அர்ஜுனா, மே திவ்யம் ஜன்ம மே திவ்யம் கர்ம ஏவம் யஹா தத்வதா வேத்தி சஹா தேகம் த்யக்த்வா புனர்ஜன்ம ந ஏதி மாம் ஏதி. அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். எவன் ஒருவன் என்னுடைய தெய்வீகமான பிறப்பையும் தெய்வீகமான செயலையும் உள்ளவாறு அறிகிறானோ அவன் உடலை விட்ட பிறகு மறுபடியும் உடலை எடுப்பதில்லை. அவன் என் சொரூபத்தை அடைந்து விடுகிறான். நானும் அவனும் ஒன்று என்கின்ற பெரிய உண்மையை அவன் உணர்ந்து கொள்ளுகிறான். இந்த படைப்பின் மாற்றங்களோடு அவன் தன்னை இணைத்து கொள்வது கிடையாது என்பதே தெளிந்த பொருள். ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதः த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. எல்லோருக்கும் பரிபூர்ணமான மனமார்ந்த ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்